श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेवगुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरूत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नम् अघमर्षणमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यः नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य मगधाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. இன்றைய தினம் ராமானுஜ ஜெயந்தி உபன்யாச வைபவத்தில் நாம் அனுபவிக்க இருப்பது ராமானுஜ நூற்றந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் பகவத் ராமானுஜரை போற்றி புகழ்ந்து பாடிய பாடல்களின் சிலவற்றின் கருத்துக்களை. அத்வைத்தியான திருவரங்கத்தமுதனார் சுவாமி ராமானுஜரின் பால் கவர்ந்து இந்த சம்பிரதாயத்திற்கு மாறி தன்னுடைய ஆச்சாரியன் திருத்தி பணிகொண்ட தன்னுடைய ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜரின் பேர் இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். அந்தாதி கிரமத்தில் பெயரே ராமானுஜ நூற்றந்தாதி, 108 பாசுரங்கள். இதற்கு பிரபன்ன காயத்ரி என்று பெயர். 108 பாசுரங்களிலும் பகவத் ராமானுஜரின் புகழை ஆங்காங்கு விஸ்தாரமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். முதலில் இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கு முன்பு சொல்ல வேண்டிய தனியன். முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடல் கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னு கடவையுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினபால் சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுது ஓங்கும் அன்பால் இயம்பும் கலித்துற அந்தாதியோத இசை நெஞ்சமே. சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன்னாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரமராமானுஷா இது என் விண்ணப்பமே என்று இந்த ராமானுஜ நூற்றந்தாதி எனும் பிரபந்தத்திற்கு உண்டான ஏற்றம் 4000 இதுவும் ஒன்றாக கணக்கிடப்படுகிறது. இது மாதிரி ஒரு பிரபந்தம் வரப்போவது பிற்காலத்தில் என்று அறிந்தே இதையும் சேர்த்து கணக்கிடும் பொழுது 4000 என்ற எண்ணிக்கை கிடைக்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த பிரபந்தமாக இது இன்றளவும் போற்றப்பட்டு வருகின்றது. ஆச்சாரியன் பால் ஈடுபட்டு அருளி செய்த பிரபந்தம் இது.
தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று மதுரகவிகள் சொன்ன கிரமத்தில் இங்கு ராமானுஷா அந்த நாமத்தை 108 பாசுரங்களிலும் வரும்படி பாடல்களை இயற்றியிருக்கிறார் திருவரங்கத்தமுதனார். பாட்டின் சுவைகளை அனுபவிக்கத் தொடங்குவோம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பகவன் நாமாவை விட ஆச்சாரியன் திருநாமத்தை சொல்லுவது மிக மிக உயர்ந்தது என்கிற கிரமத்தில் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. தாமரை பூவில் நித்தியவாசம் செய்யும் பெரிய பிராட்டியார் அப்பூவை விட மிகவும் பொருத்தமாக கொண்ட திருமார்பை உடைய நாராயணனின் கீர்த்திகளையே அதிகமாக கூறுகின்றன ஆழ்வார் பாசுரங்கள். அப்படிப்பட்ட பாசுரங்களை அருளிச் செய்வதிலேயே நிலை நின்று போதுபோக்கிய நம்மாழ்வாரின் திருவடிகளை தண்டனிட்டே உஜ்ஜீவித்தவரும் பகுஸ்ருதர்களான வித்வான்களே தம்மை ஆசிரயிக்கும்படி தோன்றியவருமான யதிராஜருடைய திருவடித் தாமரையை நாம் நிலையாக பற்றி வாழும்படி அவருடைய திருநாமங்களை அவற்றின் பொருளான புகழ்களுடன் எப்பொழுதும் சொல்லுவோமாக என்று பாசுரத்தின் பொருள். நம்மாழ்வாரின் திவ்ய பிரபந்த பாராயணமும் அதாவது திருவாய்மொழி முதலானவைகள் அவருக்கு உற்சவமும் திருமங்கையாழ்வார் தம்முடைய காலத்திலேயே ஸ்ரீரங்கத்தில் நடத்தி அருளி வந்தார். பிரம்மசூத்திரத்தின் பொருளை திருவாய்மொழியிலும் மற்றும் பல பிரபந்தங்களிலும் அற்புதமாக அருளி செய்தவர் ஸ்ரீ நம்மாழ்வார். திருவாசிரியம், திருவருத்தம், பெரிய திருவந்தாதி முதலியன மற்றைய பிரபந்தங்கள். பிரபன்னஜன கூட்டஸ்தரானார் ஸ்ரீ நம்மாழ்வார். இவரிடத்தில் ஈடுபட்ட திருமங்கையாழ்வார் அவர் அருளி செய்த ஸ்ரீ சூக்தி முதலானவைகளும் 4000 சேர்க்கப்பட்டுள்ளன. இவற்றை திருவாய்மொழி அனுசந்தானத்திற்கு முன்னும் பின்னுமாக மார்கழி தோறும் அனுசந்திப்பது என்ற ஏற்பாட்டை செய்தவர் நம் பகவத் ராமானுஜரே. இந்த உற்சவத்திற்கு அத்யயன உற்சவம் என்று பெயர். சாதாரணமாக மார்கழி மாதத்தில் பாசுரங்களை அருளி செய்வதில்லை. கார்த்திகைக்கு பின் மார்கழி பூர்த்தியாக தை மாசத்தில் கூரத்தாழ்வான் என்ற மகானின் திருநட்சத்திரமான ஹஸ்தம் வரையில் பாசுரங்களை சேவிப்பதில்லை. அன்றைய சமயத்தில் இந்த மார்கழி மாசத்தில் பகவானிடத்தில் ஆஸ்தானத்தில் பகவான் எழுந்தருளியிருக்கும் பொழுது 20 நாட்கள் தமிழ் பிரபந்தங்களை ஆழ்வார் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்ற கிரமத்தில் பகவான் திருச்செவி சாத்துகிறான். இதுவே அத்யயன உற்சவம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு 10 நாள், வைகுண்ட ஏகாதசியில் இருந்து 10 நாட்கள் இந்த உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. முன் 10 நாளில்
பெரியாழ்வார் திருமொழி முதலான முதலாயிரம் பாசுரங்களும் பெரிய திருமொழி பாசுரங்களும் அனுசந்திப்பார்கள். வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10 நாட்கள் தினமும் 100 பாசுரம் என்கிற கிரமத்தில் திருவாய்மொழியை அனுசந்திப்பார்கள். அதற்கு அடுத்த நாள் இயற்பா என்ற கிரமத்தில் அமர்ந்த முதல் திருவந்தாதி ஆகிய பாசுரங்களை அனுசந்திப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த அத்யயன உற்சவ சமயத்தில். அதன் பிறகு பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாங் என்று சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரத்தில் அருளி செய்தபடி பரதனாகவும் ஆழ்வாரிடம் ஈடுபட்டதால் பகவத் பக்தராய் தன் வாழ்நாளை போக்கிக் கொண்டிருந்த சத்ருக்னாழ்வானாகவும் கொள்ளலாம். சுவாமி ராமானுஜரை நிக்கிரகம் என்பதே தெரியாமல் அனுக்கிரக வடிவமாய் ரமை என்று சொல்லப்படும் பெரிய பிராட்டியைப் போல் அவளை பின்பற்றி பிரஜா ரக்ஷணம் செய்வதால் ராமானுஜர் ரமயதி இதி ராமஹா என்னப்பட்ட எம்பெருமான் அவதரிக்கும் போதெல்லாம் கூடவே தோன்றுவதால் ராமானுஜர்கள் எனப்படும் பஞ்சாயுதங்களும் விஸ்வக்சேனரும் ஆதிசேஷனும் கருடனும் ஆகிறார் நம் சுவாமி ஸ்ரீபாஷ்யகாரர். அடுத்து ஒரு பாசுரம். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி குறையல் பிரானடிக்கீழ் வில்லாத அன்பன் ராமானுஷன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு ஒன்றறியேன் எனக்கு உற்ற பேரியல்வே. தேன் நிறைந்த சோலைகள் எங்கும் உடையது அழகான ஸ்ரீரங்கம். அதற்கு நாதன் ரங்கநாதன். அவனுடைய தாமரை போன்ற திருவடிகளை நினைக்காத நீச்சரான மனிதர்களிடமிருந்து விலகி திருமங்கை மன்னனின் திருவடிகளின் கீழ் விடாத பக்தியுடையவர் நம் தரிசன ஸ்தாபகரான எம்பெருமானார். எல்லோருக்கும் மேலான குணச்சேஷ்டிதங்கள் தவிர வேறொன்றை என் மனம் சிந்திப்பதில்லை. எம்பெருமானாரின் குணச்சேஷ்டிதங்களே தமக்கு போக்கியம் என்கிறார். நீசனான எனக்கு நேர்ந்த இப்பெரிய நன்மைக்கு தகுந்த காரணம் நான் அறியவில்லை என்கிறார். அத்யயன உற்சவ காலத்தில் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரிலிருந்து ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளப் பண்ணி இந்த உற்சவத்தை நடத்தி வைத்ததாக அறிகிறோம். இந்த பாசுரத்தில் ராமானுஜரிடத்தில் அமுதனாருக்கு இருக்கும் பக்தி பகவானுக்கு மிகவும் உகப்பு என்பதை பகவானே சொல்கிறான். மம மத் பக்த பக்தேஷு பிரீதிகி அப்யதிகா பவேத் என்று கீதையில் கண்ணன் வாக்கு. அவன் அருளி செய்தபடி திருமங்கையாழ்வார் வரையில் அன்பு வளர்ந்ததும் பிறரை விட சிறப்பாக அமைகின்றது நம் ராமானுஜருக்கு. இப்படிப்பட்ட கல்யாண குணங்களோடு கூடினவர் எம்பெருமானார். அவருடைய கல்யாண குணங்கள் உயர்ந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சமயம் ததியாராதனைக்காக இலை கொண்டுவதற்காக கூரத்தாழ்வான் சென்றாராம். வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. பகவத் ராமானுஜர் தன் அருகிலிருந்த அந்தரங்கர்களிடம் ஏன் இன்னுமா வரவில்லை, யாரை அனுப்பினீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அவர்கள் கூரத்தாழ்வான் சென்றாராம். உடனே இவர் சொன்னது, அவர்
மூர்ச்சையாக விழுந்திருப்பார், போய் பகவன் நாமாக்களை சொல்லி அவரை எழுப்பி அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். என்ன பகவத் ராமானுஜரின் தன்னுடைய சீடர்களில் முதன்மையான கூரத்தாழ்வானிடம் ஒரு பகுமானமான ஒரு விஷயம் அவருடைய உள்ளத்தை அறிந்து கொண்டதனால் ஏற்பட்டது. அப்படி ஆகையினால் பகவத் பக்தாளிடம் நாம் பக்தியோடு இருப்பது சாலச் சிறந்தது என்பது இந்த பாசுரம் நமக்கு தெளிவிக்கிறது. அடுத்து ஆழ்வானை பற்றின விஷயம் இந்த பாசுரத்தில். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்றே. பகவத் பக்தாள் உயர்ந்தவர் என்பதனால் சுவாமி ராமானுஜரிடத்தில் மிகவும் பக்தியோடு எழுந்தருளியிருந்த ஆழ்வானை கூறுகிறார். வாயால் கூறவும் முடியாததான மகா புகழை உடையவர் நம் கூரத்தாழ்வான். ஜீவனை வஞ்சிக்கிறது 3 விஷயங்கள்: அபிஜன மதம், வித்யா மதம், தனமதம். நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், நிறைய வாசித்திருக்கிறேன், நிறைய பணம் என்னிடத்தில் இருக்கிறது என்ற மதம். இப்படிப்பட்ட தோஷங்களாகிற விழும் இடங்களை தாண்டியவர் நம் கூரத்தாழ்வான். பாக்யவசத்தால் அமுதனாருக்கு கூரத்தாழ்வான் ஆச்சாரியன், சுவாமி எம்பெருமானார் பிராச்சாரியன். அவருடைய ஆழ்வானின் திருவடியை சேர்ந்த பிறகு எல்லா தோஷங்களையும் போக்குகின்ற எம்பெருமானாரின் கீர்த்திகளை பாட்டுக்களால் கூறியே துஷ்டமான வழிகளில் செல்லாமல் இருப்பது எனக்கு நடைபெறுகிறது. இதுக்கு மேல் வேற என்ன கஷ்டம் வரப்போகிறது என்று சிஷ்ய லட்சணத்திற்கு பொருத்தமானவர் கூரத்தாழ்வான். ஆழ்வார் பாசுரத்தில் திருநாராயணபுரத்து எம்பெருமானை துதிக்கும் பொழுது ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவர் ஆமினோ என்கிறார். ஆழ்வார் என்ற பதத்திற்கு திருப்பள்ளியில் படுத்து கொண்டு சேவையாகின்ற அந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு கொண்டவர்களே ஆழ்வார்கள் என்று பகவானிடமும் அவனை காட்டிக் கொடுத்த தமது ஆச்சாரிய வள்ளலிடமும் பக்தி பூண்டவர் ஆழ்வார். பகவத் விஷயத்தில் போலே குரு விஷயத்திலும் பறையான பக்தியுடையவனுக்கு அபேட்சிதார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்னுமிடம் கடஜாபாலாதி ஸ்ருதிகளிலும் சஞ்சயாதி விருத்தாந்தங்களிலும் பிரசித்தம் என்று ஸ்ரீ சுவாமி தேசிகன் குரு பரம்பராசாரத்தில் அருளிச் செய்கிறார். இதில் சஞ்சயர் விருத்தாந்தத்தை மட்டும் கூறுகிறார். சஞ்சயர் மகாபாரத யுத்தம் நடைபெறுவதை கண்டு அதை பற்றின விவரங்களை திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவதற்காக ஏற்பாடு பண்ணப்பட்டவர். அவர்கள் கண்ணனும் அர்ஜுனனும் தேர்தட்டில் பேசுவதை கேட்டு சொல்லிக் கொண்டு வருகிறார். விஸ்வரூபத்தை காண்பிக்கும் பொழுது இதுவரை பேசினது ஒரு புறம், இப்பொழுது என்ன பண்ணுகிறார்கள் என்று தனது ஆச்சாரியரான வியாச பகவானை நினைத்தாராம். உடனே இவருக்கும் திவ்யமான சக்ஷுஷ் ஆச்சாரியன் மூலமாக கிடைக்கப் பெற்று அந்த கண்ணனின் விஸ்வரூபத்தை சேவித்தாராம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியானது எதையும் பெற்றுத்தரும். ஏனெனில்
பிற்பாடு திருதராஷ்டிரன் கேட்கும் பொழுது அர்ஜுனனுக்கே திவ்யமான சக்ஷுஸ் மூலம் அந்த சேவை கிடைத்தது, உனக்கு எப்படி இங்கிருந்து கிடைத்தது என்ற பொழுது இவர் கூறிய பதில், வியாச பிரசாதாத் ஸ்ருதவான். வியாசரை நினைச்சுண்ட ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாளே, தூரக்க இருக்கமே, நமக்கு காதல விழலையே, எனக்கும் காதல விழட்டும்னு அவர் அனுகிரகத்தினால அவர்கள் இருவரும் பேசினது எனக்கு காதில் விழுந்தது. அதை தான் இதுவரை உம்மிடம் கூறினேன். அதே போல் இங்கும் அவரை நினைத்தேன், விஸ்வரூப சேவை எனக்கு கிடைத்தது என்றார். அதன் பிறகு ஆழ்வான் பெரும் பணக்காரர். பகவானுடைய சன்னதி சாத்தின பிறகு தன்னுடைய வீட்டு கதவை சாத்துவாராம். காஞ்சிபுரத்தில் அருகில் இருக்கும் அக்ரஹாரம் கூரம். ஒரு நாள் திருக்கட்சி நம்பிகளிடத்தில் அடிக்கடி பேசும் சுபாவம் கொண்டவர் பேரொருளாளன். ஒரு சமயம் பேரொருளாளனும் பெருந்தேவியும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நம் கோவில் நடை சாத்தப்பட்டு விட்டது, இதன் பிறகு ஒரு ஓசை கேட்கிறதே, என்ன என்றால் அது நம் கூரத்தாழ்வானுடைய அகம் என்று பதில் கிடைத்ததாம். நம்மை விட சௌகரியத்தோடு இருக்கக்கூடியவரோ என்று பகவான் எண்ணுவதாக சிலர் மூலம் தெரிந்து கொண்ட ஆழ்வான் அத்தனை சொத்துக்களையும் பகவானுக்கு எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஆண்டாள் என்று திருநாமம் அவருடைய தேவிகளுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினாராம். வரும் வழியில் பத்னியானவள் இங்கு பயம் இருக்குமோ என்று கேட்க, மடியில் கனம் இருந்தால்தானே பயப்பட வேண்டும் என்று அவள் மடியில் வைத்து கொண்டிருந்த ஒரு பாத்திரத்தை தூக்கி எறிந்தாராம். அது தங்க பாத்திரம். இவர் ஏதாகிலும் சிற்றுண்டி என்கிற கிரமத்தில் சாப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தி கொண்டிருந்த பாத்திரம். அப்படி தனத்தை திருணத்தை போல எண்ணியவர். அதன் பிறகு இவர் பகவத் ராமானுஜரின் மருமான் முதலியாண்டான். அவரை பார்த்து, அவருக்கு சரீர சம்பந்தம் ராமானுஜரின் குடல் துவக்கு இருக்கு, தனக்கு அது இல்லையே என்று வருந்தியவர். அதன் பிறகு இவருடைய பெருமையானது, தனக்கு கண்ணை பிடுங்கின நாளூரானும் நன்றாக இருக்க வேண்டியவர் என்று பிரார்த்தித்தவர். அப்பேற்பட்ட சாதுவான பிரகிருதி ஆழ்வான் என்பதை இந்த பாசுரம் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து, தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்தளித்தவன் காண்மின் அரங்கர் மௌளி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. ஒருவித குற்றம் குறைகளுக்கும் இடமில்லாமல் வேதங்களும் உலகில் மதிக்கப்படாமல் பூமி முழுவதும் வேத பாக்கிய குதிருஷ்டிகள் பரவியதால் கலிபுருஷன் ஆளுகிறான். இந்த காலத்திலும் அவதாரம் செய்து வேத பொருளை உரைத்து உலகுக்கு ரட்சை செய்த மகான் நம் சுவாமி ராமானுஜர். ரங்கநாதனுடைய திருமுடியை வியாபிக்கவான துளசி மாலையை தான் சிரசில் அணிந்து அதை களைந்து கொடுத்தவளான ஆண்டாளின் சுவாபாவிகமான கிருபையாலே ஏற்பட்டன அவளுடைய ஸ்ரீசூக்திகளான திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. இந்த ஸ்ரீசூக்திகளை ஆராய்ச்சி செய்வதிலேயே தன்னுடைய
வாழ்நாளில் முக்கியமாக செயலாக கொண்ட பரம உதாரரான ராமானுஷன் என்பவர் என்று போற்றுகிறார். பகவத் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர் என்றே ஒரு பெயர். சுவாமி ராமானுஜர் உஞ்சவிருத்திக்காக கையில் செம்புடன் எழுந்தருளும் பொழுது திருப்பாவை சொல்லிக்கொண்டு சென்றார். அப்பொழுது தன்னுடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் கிரகத்திற்கு முன்பு உந்து மதகளிற்றன் என்ற பாசுரத்தை அனுபவிக்கும்படி அமைந்தது. அப்பொழுது பெரிய நம்பிகளினுடைய குமாரத்தி அத்துழாய் பிக்ஷை இடுவதற்காக வரும்பொழுது சாட்சாத் பூமி தேவியே, சாட்சாத் ஸ்ரீதேவியே வருவது போல் எண்ணி தான் அணிந்து கொண்டிருந்த பாதுகைகளை கிளற்றி விழுந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பித்து விட்டாராம். அந்த அளவுக்கு பாடல்களில் நாச்சியார்னுடைய ஸ்ரீசுக்திகளில் ஈடுபாடு நம் ராமானுஜருக்கு. அத்துழாயும் தன்னுடைய தகப்பனாரிடம் இவ்விஷயத்தை கூற உந்து மதகளிற்றன் பாசுரத்தின் அனுபவமாக இருக்கும் என்று அவர் கூறினாராம். எப்பேற்பட்ட அனுபவசாலிகள் நம் முன்னோர்கள் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குடலி கடை திறவாய் என்று சொல்லும் பொழுது அவள் வரும்பொழுது சாட்சாத் கிருஷ்ணாவதாரத்தில் நப்பின்னையே எல்லாமாக ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லா பிராட்டியாருமாக ஆக பாசுரத்தை அணுவாக அனுபவித்தவர்கள் நம் பெரியோர்கள். ஆகையினால் அந்த பிராட்டியானவள் வத்சம் கௌரிவ வத்சலா என்கிற கணக்கிலே பெரும்போதோர் வந்த வள்ளலுக்கு பின்னானாளாய் அவர் செல்லுமிடமெல்லாம் தொடர்ந்து சென்று அவர் மனதிலே தன்னுடைய அருளி செயல்களின் பொருள் நன்கு விளங்கும்படி செய்தவள் ஆண்டாள். அதன் மூலம் உலகு உய்யச் செய்தவள் என்று. அடுத்தது, எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இன் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்குதவும் ராமானுசன் எம் உறுதுணையே. சுலபமாக அறிந்து கொள்ள முடியாதது வேதம். ஆகையினால் அதற்கு பெயரே மறை, எல்லாவற்றையும் மறைத்தே சொல்லும். அதை பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இனிய தமிழ் பாசுரங்களாக செய்வதற்காகவே பூவுலகில் தோன்றியவர் நம்மாழ்வார். அவரை மனதில் அனுபவிப்பதற்காகவே தோன்றியவர் ஸ்ரீ மதுரகவிகள். எல்லா பிராணிகளும் உஜ்ஜீவிக்க தொல்வழியாக ஆச்சாரிய நிஷ்டை என்ற நிலையை காட்டுவதை எம்பெருமான் கைக்கொண்டார். தமிழ் வேதம் அருளவே தோன்றியவர் நம்மாழ்வார். தோன்றியது முதல் வேறு காரியம் எதுவும் இல்லாமல் பாசுரங்களை வெளியிட தக்க தருணம் பார்த்து காத்து கொண்டிருந்தார். மதுரகவிகள் பகவான் கண்ணனை சேவிக்க வடக்கே சென்றவர். அதைவிட ஒரு பிரகாசமான ஜோதிஷ் தெற்கு திக்கில் தெரிய இங்கு வந்துவிட்டார். வந்தால் இங்கு ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அவரை சேவித்தார். இவர்தான் தகுந்தவர் என்பதை உணர்ந்து அதுதான் தக்க தருணம் என்று நினைத்து திருவாய் மலர்ந்து அருளினார் பாசுரங்கள் முழுவதையும். அனுகல்பூதமுரபித்பதம் சதாம் என்கிற ஸ்லோகத்தில் சரணம் யதீந்திர சரணம் விருணீமகே
பிரம்மவித்துக்களுக்கு பகவான் திருவடிகள் அதை முக்கியமாக கருதுவதில்லை. துறவிகளுக்கு தலைவரான ஸ்ரீ பாஷ்யக்காரரின் திருவடியை நாங்கள் அடைவதே சாலச் சிறந்தது என்று எண்ணுவார்கள். அதை நடத்தி காண்பித்தவர் ஸ்ரீ மதுரகவிகள். இதனையே கொண்டு மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார் கட்கே என்று சுவாமி தேசிகன் அருளிச் செய்தார். இவருடைய பாசுரங்களில் ஆழ்வாரை போற்றுவதே, அவரை எண்ணியிருப்பதே சரியான செயல் என்பதை லோகத்தாருக்கு உணர்த்துகிறார். குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. குருகூர் நகர் நம்பிக்கு ஆள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் திருக்குருகூர் நம்பிக்கு அன்பனாய் கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் அவ்வருமறையின் பொருள் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் என்று போற்றுகிறார். தன்னுடைய பிரபந்தமான கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று தொடங்கும் கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தத்தில் பகவானை பாடுவது சேவிப்பதை விட ஆச்சாரியனை போற்றி புகழ்வதே உயர்ந்ததாகும் என்ற நிலையை கை கொண்டவர் நம் மதுரகவிகள் என்றதால் ஆச்சாரியனுடைய பெருமை நன்றாக விளங்குகின்றது. அடுத்து அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படரு தண்டும் ஒன் சார்ங்க வில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஷமுனியாயின இந்நிலத்தே. இலைகள் நிறைந்து தாமரை புஷ்பத்திலே இருக்கும் பூமேல் இருப்பவள் பிராட்டி, வேரி மாறாத பூமேல் இருப்பாள். அவளுக்கு பதியான பகவானின் திருக்கையில் விளங்கும் திருவாழி என்கிற ஆயுதம், நந்தகம் எனும் வாள், பகைவர் மேல் பாயும் கதை, ஷார்ங்கம் என்னும் அழகிய தனுசு, பக்கம் நிறைந்த வலம்புரி பாஞ்சஜன்யம், இவ் ஐந்தும் பூமண்டலத்தை காப்பதற்காக இந்த பரதகண்டத்தின் நடுவிலே எதிராஜராக அவதரித்தன என்கிறார் இந்த பாசுரத்தில். இதை சுவாமி தேசிகன் எதிராஜ சப்ததியில் கூறும்பொழுது பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹ அப்ருதக் பிரதிபன்னயன்மயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிராயுதைர் முராரேகே. முரண் என்ற அசுரனை கொன்ன முராரி என்ற பகவானுடைய திருக்கையில் சேவையாகும் பஞ்சாயுதங்கள் இவைகளே எதிராஜராக இங்கு அவதரித்தன என்று ஸ்லோகத்திற்கு சுருக்கமான பொருள். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் குணம் கூறும் அன்பர்
கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு உகந்து என்னையும் ஆள் அவர்காக்கினரே. ராமாயணத்தின் விசேஷார்த்தங்களை சுவாமி ராமானுஜர் திருமலை நம்பிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அந்த விஷயத்தை வைத்து இந்த பாசுரம். பூமியை தன்னுள் அடக்கிய புகழை உடையது ராமாயணம். ஸ்ரீ ராமபக்தி பரிவாகமான வாக்கினால் வாசபூமியாக கொள்ளப்பட்ட பகவத்ஸ்தானமான எம்பெருமானாரின் ராமாயண அனுபவ பிரகாரங்களை கூறுகின்றவர்கள் அவருடைய அத்தியந்த சிஷ்யர்களான கூரத்தாழ்வான் போன்றவர்கள். மணம் மிக்க தாமரை மலர் போன்ற திருவடிகளை தியானித்து நெஞ்சில் ரசவான்களாகிற பட்டர் போன்றவர் அடியேனிடம் ஏதோ நன்மைக்கு இடம் இருப்பதாக பார்த்து என்னை ஸ்வீகரித்து ஒரு ஜீவனை காக்கிறோம் என்று கழித்து நீச்சனான என்னையும் அந்த கூரத்தாழ்வான் என்ற மகான் எம்பெருமானாருக்கு அடிமையாக்கினார் என்று கூறுகிறார். அம்மானான திருமலை நம்பி ராமானுஜன் என்று சுவாமி பாஷ்யக்காரருக்கு நாமகரணம் சூட்டினார். அதனாலேயே அவரிடமே ராமாயணம் கேட்பது இவருக்கு இஷ்டமாயிற்று. 18 விதமான அர்த்தங்களை கேட்டு கழித்து மற்றும் பல அர்த்தங்களையும் ஆராய்ந்து பதார்த்த வாக்கியார்த்த சுவாரஸ்யங்களையும் ஆத்தியாத்மிக கருத்துக்களையும் அனுபவிக்கும் அழகு சுவாமி ராமானுஜரிடம் அதிகப்படியாக இருந்தது. இதனை கூடவே இருந்து அனுபவித்தவர்கள் மடப்பள்ளி ஆச்சான், கூரத்தாழ்வான் போன்ற மகான்கள். கூரத்தாழ்வான் தன்னுடைய அதிமானுஷஸ்தவத்தில் 16 ஸ்லோகங்களில் இராமாயண விஷயங்களை பற்றி அருளிச் செய்கிறார். சூக்ஷ்மமான விஷயங்கள் அதில் பொரிந்துள்ளன. அவைகள் முழுவதும் ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜனிடமிருந்து வந்ததேயாகும். ஜட்டாயுவை வைகுந்தத்தேத்தினது புனரா நின்ற மரமேழ் அன்று எய்த ஏகேஷு மந்தஜவதா என்ற கிரமத்தில் மெதுவாக எய்து பிளந்தருளினது. ஸ்நேக விக்வலதியம் சுக்ரீவனுக்கு தம்மிடத்தில் நம்பிக்கையுறச் செய்தது. மிருகம் மிருகயுவத் மிருகயாபதேசாத் வாலியை வேட்டைக்காரர்கள் கொடிய மிருகத்தை வேட்டையாடுவது போல் வேட்டையாடினது. பபந்தித சேதும் ஷைலைஹி தஸ்ய பதேப்யபிஷிஞ்ச தஸ்யானுஜம் சேத்து கட்டி சமுத்திரத்தில் அணை கட்டி ராவணன் இடத்தில் அவன் தம்பியான விபீஷணனை முடிசூட்டி மகிழ்ந்தது. தைத்யான் நிஜைக சரபாரணயன் அசுரர்களை தமது ஒரு அம்புக்கு பாரணையாக ஆக்கியது. இது எல்லாவற்றையும் விட தேரிழந்து பல இன்னல்களுக்கு உட்பட்டு காயமடைந்து நிற்கும் ராவணனை பார்த்து விஸ்ரம்யதாம் இதி முமோச்சித முக்தமாஜௌ என்றபடி களைப்பாரி வருவாயாக என்று ராமபிரான் ராவணனை போகவிட்டது. இது எத்தகைய குணம், எதில் இந்த குணத்தை அடக்குவது என்று
வியப்பாக கூறுகிறார் ஸ்ரீகூரத்தாழ்வான். இங்கு ஒரு விற்த்தாந்தம். அஞ்சுவன் என்ற பாசுரத்தில் அரக்கர் குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த திரளோன் என்ற வரிகளுக்கு கருத்தென்ன என்று பட்டர் வினவிய பொழுது மடப்பள்ளி ஆச்சான் துடுப்பு இருக்க கை நோவானேன் என்றாராம். அதாவது பகவத் ராமானுஜரின் கருத்தாக கூறினார். அது யாதெனில், முன் மூக்கறிந்த போது நடந்ததை கேட்டு அத்தை நினைத்து இப்போது பயப்படுகிறாள் என்றாராம். அதை நினைச்சு இப்ப எதுக்கு பயப்பட வேண்டும் என்றால், மூக்கறிந்ததால் பிராட்டியை விட்டு பிரிந்திருக்க நேர்ந்ததை நினைத்து தாய்பாசுரமான இதில் தன் பெண்ணுக்கும் இப்படி நேர்ந்தால் என்னாவது என்று அஞ்சுகிறாளாம். இப்படி சூக்ஷ்மமான பல விஷயங்களை சுவாமி ராமானுஜர் கேட்டதை கொண்டு இந்த பாசுரத்தில் ராமாயணத்தின் பெருமையும் ராமானுஜரின் பெருமையையும் விளக்குகிறார் அமுதனார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. பகவான் அவதாரம் செய்த பொழுது அவனிடத்தில் கிட்டே நெருங்குவதற்கு யோசித்த ஜனங்கள் ராமானுஜர் அவதாரம் செய்த பொழுது சுலபமாக அவர் மூலமாக பகவானை சென்று அடைந்தனர், நாரணர்க்கு ஆள் ஆயினர் என்கிறார் இந்த பாசுரத்தில். நமக்கெல்லாம் சுவாமியான திருமால் தானே இப்பூமியில் ஒவ்வொரு யோனியிலும் அவதாரம் செய்து கண்களை ஆகர்ஷிக்கும்படி எதிரிலே நின்றபோது கூட அவனை நம் நாதன் என்று கண்டுகொள்ளவில்லையாம். என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று ஆழ்வார் கூறுகிறார். அப்படிப்பட்ட லோகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சுவாமியான எம்பெருமானார் பரமபதத்திலிருந்து ஒரு தரம் தோன்றிய போதே பெறுதற்கரிதான சித்தாந்த இரகசிய தெளிவை முழுமையாக பெற்று அத்திருமாலுக்கு அடிமையாயினர். கீதையில் பகவான் கண்ணன் அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமாஸ்ரிதா, மனித உருவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற என்னை மூடர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பகவானுடைய அவதாரம் ஜகதாம் உபகாராய நசா கர்ம நிமித்தஜா என்று வசனம் கூறுகின்றது. ஆக பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது அவனிடத்தில் அம்மான் ஆழிப்பிரான் அவன் யார், யான் எவ்விடத்தான் என்று அவனை விட்டு அகன்று சென்றவர்களும் பகவத் ராமானுஜரிடத்தில் கிட்டே நெருங்கி அவர் மூலம் பகவானை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது. சுவாமி தேசிகன் அருளி செய்யும் பொழுது சரணாகத சஸ்யமாலினீயம் என்கிறார். சரணாகதர்களாகிய பயிர்களை வளர்த்தவர் சுவாமி ராமானுஜர் என்று. அடுத்ததாக ஒரு பாசுரம். உதிப்பன உத்தமரு சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சும் அஞ்சி கொதித்திடமாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த வெண் புன்கவி பாலினம் பூண்டன பரவு தொல்சீர் எதித்தலைநாதன் ராமானுஷன் தன் இணையடியே. பகவத் ராமானுஜருடைய அவதாரம் கலியுகத்தில்
கிருதயுக குணங்களோடு யதிராஜரான எம்பெருமான் எழுந்தருளியிருந்தார். திரேதாயுகத்தில் அவதாரம் பண்ணின ராமன் திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விருத்தாந்தா என்று சுவாமி தேசிகன் கத்தியத்தில் அருளி செய்தபடி கிருதயுக அனுஷ்டானத்தை பண்ணினாராம். இங்கு ராமானுஜன் கலியுகத்தில் கிருதயுக அனுஷ்டானம் பண்ணியவராக எழுந்தருளியிருந்தார். அவருடைய திருவடிகள் இரண்டும் சிரேஷ்டர்களின் மனதில் தோன்றிய வண்ணமே இருந்தன. விரோதிகளுடைய மனமெல்லாம் பயாக்னியாலே கொதிக்கும்படி பராக்கிரம நடை செய்பவனாயின. கொள்ளை கொள்ளையான மிகவும் அதிகமான கொடிய தோஷங்கள் யாவும் நிலைத்திருக்கும் இடமான நீச்சனான எனது அற்ப சொற்களையும் சிறந்த பாடல்களுக்கு ஈடாக கொண்டன. பகவத் ராமானுஜருடைய அனுக்கிரகத்தினாலே என்னுடைய அல்பமான போற்றி புகழ்ந்து பாடும் சொற்களை சிறந்த பாடல்களுக்கு இணையாக கொண்டன. யானும் தானாகி என்னுள் புகுந்து இன்கவி பாடி என்று ஆழ்வார் அருளி செய்தபடி இத்தகைய மகதாச்சாரியரான ராமானுஜரே தன்னுள் புகுந்து தான் இவ்வாறு துதிப்பதற்கு காரணமாக அமைந்தன என்கிறார். யானும் தானாகி தன்னுள் புகுந்து தான் தன்னை துதித்த மாயன் என்று ஆழ்வார் அருளிச் செயல். அதுபோல் இங்கு பகவத் ராமானுஜரே அமுதனாரின் உள்ளத்தில் புகுந்து இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி வைத்ததால் அற்பமான சொற்களும் சிறந்த பாடல்களுக்கு இணையாக ஆயின என்று கருத்து. 74 சிம்மாசனாதிபதிகள் ஸ்ரீபாஷ்யக்காரரை ஆசிரயித்தனர் என்று குரு பரம்பரை மூலம் அறிகிறோம். சாது ரட்சணத்திற்காக அசாது சிக்ஷணம். ராமானுஜர் கொண்டாடும் அருளிச் செயல்கள் என்பதாலேயே அவற்றிற்கு ஏற்றம் உண்டு. ராமானுஷா என்கிற நாம மந்திரம் 108 தரம் ஜபித்தாகும்படி பிரபன்ன காயத்ரியாக ஒரு பிரபந்தம் இயற்பா முடிவிலே சேர்க்கப்பட வேண்டும் என்றே திருவரங்கத்தமுதனார் இந்நூற்றந்தாதியை இயற்ற நியமிக்கப்பட்டார். அந்த கருத்து இங்கு குறிப்பால் உணர்த்தப்பட்டுள்ளது. இவர் அந்நாளில் கோவில் நிர்வாககராக இருந்து வந்தவர். அத்வைதி ராமானுஜர்பால் குணைர்தாஸ்யமுபாகதகா என்று இளைய பெருமாள் ராமனின் குணங்களில் ஈடுபட்டு வனம் சென்ற கிரமத்தில் ராமானுஜர்பால் அவரிடம் உள்ள குணங்களால் ஈர்க்கப்பட்டு நம் சம்பிரதாயத்திற்கு மாறி வந்தவர். வல்வினையேனை ஈர்க்கின்ற குணங்களை உடையவர் நம் உடையவர் என்றால் அது மிகையில்லை. ஆரெனக்கு என்று நிகரு சொல்லில் மாயன் அன்று ஐவரு தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுஜனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் அருளி செய்தார் சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர். அதை வைத்து இந்த பாசுரம். எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டினார். அந்த தேரானது அக்னி தேவதை அளித்த திவ்யமான ரதம். அதில் கீதையை உபதேசித்தான்.
எம்பெருமான் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை பூமியில் எங்கும் பரவும்படி பாஷ்யமிட்டு விரிவாக அருளினவர் சுவாமி ராமானுஜர். அதன் கருத்துக்களை சேவிக்கும் சத்துக்களின் கல்யாண குணத்தில் ஆராய புகுந்து எனது ஆத்மாவும் மனமும் சேவித்திருக்கும். பாஷ்ய கருத்துக்களை சேவிப்பவர்களை தான் சேவிப்பதாக கூறுகிறார். ஒரு விஷயம் சொல்லலாமாகில் சொல்கிறேன் என்று கீதா பாஷ்ய சுவாரஸ்யம் அறிந்த தனக்கு யாரும் ஈடாக மாட்டார் என்று இந்த பாசுரத்தில் அமுதனார் ஆச்சரியமாக ஆச்சாரியர் வள்ளலான ராமானுஜரின் பெருமையை அருளிச் செய்கிறார். அடுத்து, இன்புற்ற சீலத்து ராமானுஜா என்னும் எவ்விடத்தும் என்புற்ற நோயுடல் தோறும் பிறந்து இறந்து எண்ணறிய துன்புற்று வீயினும் சொல்லுவதொன்று உண்டு உன் தொண்டர்க்கே அன்புற்று இருக்கும்படி என்னையாக்கி அங்காட்படுத்தே. பகவத் பக்தாளுக்கு தன்னை அடிமையாக்கும்படி ஆச்சாரிய சிரேஷ்டரான ராமானுஜரிடம் வேண்டிக் கொள்கிறார். பிரீத்தி நிறைந்த நல்ல குணங்களே உடையவர் எம்பெருமானார் ஒருவரே. அவரிடம் விஞ்ஞாபிக்கிறார், எனக்கொரு விஷயமாய் உள்ளது என்னவென்னில், எக்காலத்திலும் எந்த தேசத்திலும் எலும்பிலே சம்பந்தப்பட்ட நோய்களை உடைய ஒவ்வொரு உடலிலும், அதாவது பிறவிதோறும் என்ம ஜென்மாக்கள் எடுத்தாலும் ஏழாட்காலும் பழிப்பிலோம் என்றபடியும், குடியடியார் இவர் கோவிந்தன் தமக்கு என்றபடியும், பிறப்பதும் இறப்பதுமாக எண்ணிக்கையை கடந்த துக்கங்களை அனுபவித்து அழிவனே ஆகிலும் தேவரீரிடம் பக்தி உடையவர்களுக்கு மட்டுமே பக்தி உடையவனாகி நிலைத்திருக்கும் விதமாக என்னை தயார்படுத்தி கொண்டு அத்தொண்டர்களுக்கு ஆளாக்க வேண்டும். அதற்கு உமது அனுக்கிரகம் அவசியம் வேண்டும் என்கிறார் இந்த பாசுரத்தில். அங்கையல் வாயவயல் தென்னரங்கன் அணியாக மன்னும் பங்கயமாமலர் பாவையை போற்றுதும் பத்தியெல்லாம் தங்கிய தென்னத்தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னவே. 108வது பாசுரம். மென்மேல் ஓங்கும் புகழ் உடையது எம்பெருமானாரின் திருவடித் தாமரைகள். அதில் ஆச்சாரியரான ராமானுஜரிடத்தில் பகவத் பாகவத ஆச்சாரிய பக்திகள் யாவும் குடிகொண்டிருக்கின்றன. மென்மேலும் புகழும்படி பருத்து புஷ்டி பெற்று நிலையாக விளங்கும்படி பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில். அழகிய மீன்கள் வேகமாக திரியும் வயல்களை உடையது அழகான ஸ்ரீரங்கம். அத்தகைய ஸ்ரீரங்கத்திற்கு நாதனானவனுடைய ரங்கநாதன் அவனுடைய அழகான திருமார்பிலே நித்தியவாசம் செய்யும் தாமரை என்ற சிறந்த பூவில் தோன்றின பிராட்டியாரை நாம் பிரார்த்திப்போம். இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே என்கிற கிரமத்தில் ஆச்சாரியனுடைய பகவத் பாகவத ஆச்சாரிய பக்திகள் அடியேனிடத்திலும் வந்து
நிலையாக பிரகாசிக்கும்படி ஸ்ரீரங்கநாச்சியார் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இந்த துதியை ஆச்சாரியனை பற்றியதான இந்த ஸ்துதியை பூர்த்தி பண்ணுகிறார். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆச்சாரிய கடாட்சத்தினால் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்று அருளி செய்த கிரமத்தில் பல விஷயங்கள் நமக்கு புரிவதற்கு ஆச்சாரிய அனுக்கிரகம் முக்கியம். அந்த ஆச்சாரிய வள்ளலான பகவத் ராமானுஜரை பற்றியதான இந்த ஸ்துதியை இந்த மாதிரியான கிரமத்தில் பூர்த்தி பண்ணுகிறார். அந்தாதி கிரமத்தில் பாசுரங்கள் அமைந்திருப்பதால் கடைசி பாசுரத்தில் பூமன்னவே என்று முடிகின்றது. அனுசந்தானம் பண்ணுபவர்கள் முதல் பாசுரத்தையும் சொல்லி முடிப்பது பெரியோர்கள் வழக்கம். ஆகையே பகவத் ராமானுஜரின் திருநாமங்களை அனவரதம் சொல்லுவோம் என்று கூறி இந்த விஷயத்தை முடித்துக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. பகவதே பாஷ்யகாராய நமः.